श्रीचन्द्रशेखर गुरुर्भगवान् शरण्ये श्रीचन्द्रशेखर गुरुर्भगवान् शरण्ये श्रीचन्द्रशेखर गुरुर्भगवान् शरण्ये त्वत्पाद भक्ति भरित फल पुष्पपाणिः. நாம் பண்ற தப்பு நமக்கு தெரியும். கெட்ட குணம் உள்ளவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம பகு பேர் நம்ம பேசிகிட்டே இருப்பா. அப்போ நமக்கு நம்ம ஆறு வெயிறாலோ ஆகிறது நமக்கு கோபம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ள நாம் எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ இவனுக்கு தெரியாது. இன்னும் தெரிஞ்சால் இன்னும் ஜாஸ்தி செய்ய வேண்டியும். ஏதோ கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் நான் பண்ணாதான் பண்ணிதான் வச்சுட்டு இருக்கான். பண்ணவனுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம விஷிக்க வேண்டியது நாமே தான் விஷிக்கணும். நம்ம குணத்தெல்லாம் நினச்சி பார்த்து பிரயோஜனம் இல்லை. இந்த தப்பை தான் நினச்சி பார்க்கணும். நம்ம குணம் எவ்வளோ இருக்குது, நம்ம கெட்ட குணம் எவ்வளோ இருக்குது, ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னா குணத்தை விட கெட்ட குணம் மலையாக இருக்குது. குணத்தை தான் வெளியில் நாம எப்படியாவது அதை திரிச்சு எப்படியாவது நாம் சொல்லாது போல பொறுத்தா இருக்குது. நம்ம குணத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது பண்ணிவிடுவோம் எந்த பேச்சுலையும். நமக்கு குணம் தெரியாமல் இருக்க முடியாது, மூடிக்கணும்னு தோணிட்டு இருக்கோம் நமக்கு. ஆனால் நமக்குள்ள மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப துர்க்குணம் இருக்கும், ரொம்ப கெட்ட காரியங்கள் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். சில சமயம் நல்ல எண்ணம் வர காலத்தில் அப்போ துக்கம் கூட வரும். இவ்வளவு கெட்ட எண்ணம் பண்ண முடியாது, இந்த கெட்ட காரியத்தை நிறுத்தும்படியான சக்தி இல்லாத ஒரு ஜென்மம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு கூட கஷ்டப்படும். நம்ம தப்பையே நினச்சிட்டு நம்ம அழகத்தில் பிரயோஜனம் இல்லை. ஏதோ இந்த தப்பெல்லாம் நினச்சி நமக்கு தப்பு இல்லாமல் இருக்கணும்னு சுவாமியை நம்ம பிரார்த்திக்க வேண்டியதான் நம்ம கடமை. ஒவ்வொரு நாளும் ஒரு டைரி எழுதுறதுல என்னென்ன தப்பு பண்ணினோம், படுத்துக்கிறப்பாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் என்னென்ன தப்பு பண்ணினோம். அந்த மாதிரி தப்பு இனிமேல் நாளைக்கு மேற்கொண்டாவது நம்ம பண்ணாமல் இருக்கணும். பண்ணாமல் இருக்க முடியாத தைரியத்தையும் புத்தியும் சுவாமி நமக்கு தரணும். நம்ம சரிக்கு விழுந்துட்டே இருப்போம், அதனால பாதம் இல்லை. இது நினைக்கிறதாவது ஒரு புண்ணியம். இது கூட நினைக்காம ஒரு ஜென்மம் போயிட்டு தானே அதை காட்டிலும் வீண் ஜென்மம் கிடையாது. நான் தப்பு பண்ணாமல் இருக்கணும், இந்த தப்பு பண்ணினோம் அது தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு ஊராரு கொத்துக்கும் சொல்ல வேண்டாம். நமக்கும் இதுதான் நமக்கு இதை நினைக்கிறதுக்காவது ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. இந்த சக்தி கொடுத்த எந்த பராசக்தியோ துணியை கொடுத்து, மணியை கொடுத்து, பொத்தியை கொடுத்து, ஒரு குழந்தையை கொடுத்து இவ்வளவும் சுவாமி பண்ணுறாரு. அவன் கருண பிரிஷா, நான் ஏன் பண்ணலை சுவாமியோட அவன் கோவிச்சுக்கிறவன் அது பிரிஷா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒன்றும் அவனை காட்டிலும் பந்து கிடையவே கிடையாது. எத்தனை நாம உபசாரம் பண்ணினாலும் அவ்வளவு பாவங்களையும் பொறுத்துட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாரு ஈஸ்வரன். அந்த கருணை என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து சந்தோஷம் பண்ணுவே தவிர பதித்தன்னா விழுந்தவன்னு அர்த்தம், பதனம்னா விழுறதுன்னு அர்த்தம். செருக்கிறதுனா இந்த செருக்கு மரம் ஏறுறாள் இல்லையா, ஏறி நல்ல வழியத்தில் ஏறணும்னு அர்த்தம். அதில் அடிக்கடி செருக்கிடுறோம். செருக்கிறது நமக்கு சுபாவம். ஆனால் அதுலேயும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணினா ஒருத்தன் ஏறிவிடணும். செருக்கு மரம்னு சொல்கிறது இங்கேருந்து உரியடி சமயத்தில் அதான் வழுக்கு மரம்னு சொல்கிறது. செருக்கிறது சுபாவம். திரும்பி நம்ம பிரயத்தனம் பண்ணி ஏறுறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். 100 பேர் பிரயத்தனம் பண்ணி ஒருத்தன் ஏறினாலும் நம்ம ஊருக்கே ஒரு கௌரவம் தான், நம்ம நாட்டுக்கே கௌரவம், நமக்கு எல்லாருக்கும் அவனுடைய பக்தாளராக நமக்கு எல்லாருக்கும் கௌரவம். ஒருத்தன் மேல் இப்படி சென்றான்னா நம்ம பண்ணின பாவத்துக்காக அழுதுன்னு இருக்க வேண்டாம், இந்த மாதிரி புத்தி கொடுக்க வேண்டாம்னு ஒரு தரம் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை தான் நம்முடைய கடமை. அதுக்காலும் பெரிய புண்ணியம் கிடையாது. அது அம்பாளுக்கு நமக்கு தான் சாட்சி, நம்ம 2 பேருக்கு தான் சாட்சியாக இருக்கணும், ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம். அது இப்படி இருக்கிறப்போ நமக்கு அநேக கஷ்டங்கள் வர்றது. அப்பெல்லாம் இன்னும் நம்ம சுவாமி கவனிக்க மாட்டேங்கிறாரே, இவ்வளவு நாம் பூஜை பண்ணி, இவ்வளவு நாம் பிரார்த்தனை பண்ணி, இவ்வளவு பண்ணி நமக்கு சுவாமி கவனிக்க மாட்டேங்கிறாரே, நம்ம கஷ்டப்படுத்துறாருன்னுட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு நமக்கு சுவாமிகிட்டே சாமியை கண்ணு இருக்காருன்னு கூட கேட்குறோம். ஒரு சமயத்தில் மனசில் நினைக்கிறோம். அதை மாற்றி பார்க்கணும். நாம் என்னென்ன பண்ணுறோம்னு நமக்கு தெரியும். இவ்வளவு பண்ணுறவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நியாயமா, ஒரு க்ஷணம் நம்ம சௌக்கியமாக இருக்கிறது நியாயமா? அப்படி இவ்வளவு பண்ணுறவனுக்கு இவ்வளவு அனுகூலம் பண்ணி நமக்கு இவ்வளோ ஆகாரத்தை கொடுத்தோ, இவ்வளோ சௌகரியத்தை கொடுத்து, ஒரு நிழலை கொடுத்து, ஒரு துணியை கொடுத்து, மணியை கொடுத்து, பொத்தியை கொடுத்து, ஒரு குழந்தையை கொடுத்து இவ்வளவும் சுவாமி பண்ணுறாரு. அவன் கருண பிரிஷா, நான் ஏன் பண்ணலை சுவாமியோட அவன் கோவிச்சுக்கிறவன் அது பிரிஷா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒன்றும் அவனை காட்டிலும் பந்து கிடையவே கிடையாது. எத்தனை நாம உபசாரம் பண்ணினாலும் அவ்வளவு பாவங்களையும் பொறுத்துட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாரு ஈஸ்வரன். அந்த கருணை என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து சந்தோஷம் பண்ணுவே தவிர எது நம்ம கஷ்டம் கொடுக்குறாரோ அந்த கஷ்டமும் நம்ம க்ஷேமத்தோடைய இருக்காது தான் கஷ்டம் கொடுக்குறாரு. நான் குழந்தைய பார்த்துருக்கேன். குழந்தைகள் மண்ணத்துங்கிற குழந்தை அம்மா கையை கட்டி விடுறா, துணியை போட்டு கையை கட்டி விடுறா, இது மண்ணை பாண்டி திங்காம இருக்கணும் இல்லையா? உடனே அந்த குழந்தைய கோபம் வருது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த தூணு கூடுறது, இந்த தூணு கூடுறது, கையை அடிச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணுறது.
தாயார் சிரிக்கிறா. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? இந்த தாயாருக்கு கொஞ்சமான ஈவிறக்கம் உண்டா மனசில்? நமக்கு துவேஷி இந்த தாயார் காட்டிலும் வேற ஒருத்தர் உண்டா? அப்படிதான் இந்த குழந்தை நினைக்கும். குழந்தைக்கு பரமத்வேஷியாக தோணும் தாயார். அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு கஷ்டம் கொடுக்குறதும், நமக்கு எதுக்காக கஷ்டம் கொடுக்குறாரு சுவாமின்னு நமக்கு தெரியாது. எந்த கஷ்டமும் அது அவளுடைய அருள் தான். நல்லது காரணமில்லாத அருள், கஷ்டம் கொடுக்குறது ஒரு காரணத்துக்காக ஒரு அருள். நல்லது இல்லாத ரெண்டையும் ஒரு அருளாக வச்சுக்கணும். நமக்கு தெரியாது எதுக்காக கொடுக்குறாருன்னு. அதான் சாமானியமாக ஒரு உதாரணம் கூட பழைய நாளில் சொல்கிறதுண்டு. சந்தைக்கு கழுதை மேலே உப்பு பொதி போட்டுன்னு போனான். ஒரு சந்தைக்கு போயிட்டு இருந்தான். ஒரு 10 கழுதை மேலே உப்பு மூட்டை பொதிகளை போட்டுட்டு, அந்த நாளில் பொதி மாட்டு பொதி கழுதை இதில் தான் சந்தைக்கு போகிற வழக்கம். எடுத்துன்னு போகிறப்போ பாதி வேளையில் மழை வந்துட்டு உப்பெல்லாம் கரைஞ்சி வச்சு சாக்கில் இருக்குதெல்லாம். அவனுக்கு அடியோட முதல் போயிட்டுது. இந்த தெய்வம் இப்படி பண்ணுவான்னுட்டு தலையை அடைச்சிட்டு இனிமே இந்த தெய்வத்தை நினைக்கிறது கூட தப்பு அப்படின்னு ரொம்ப விஷண்டு போனாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் அந்த மழை தானே அங்கே போனான். போய் என்னத்தையோ சந்தை வரைக்கும் போயிட்டு தானே உடனே இனிமேல் சந்தையில் என்ன நமக்கு நல்ல மழை கொஞ்சிட்டு எல்லா உப்பும் தண்ணியாக போச்சு. அப்புறம் திரும்பினான். முதல்ல புறப்படுறப்போ ஆகாசத்தில் ஒன்றுமே இல்லை, திடீர்னு மழை வந்து எல்லாத்தையும் நினைச்சிட்டுது. திரும்பி வந்தான். திரும்பி வரப்போ சில திருடர்கள் நடுவில் இவன் வியாபாரம் பண்ணிவிட்டு நிறைய பணம் கொண்டு வரான் சந்தையில் இருந்துன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணினா இங்கேருந்து அந்த நேரம் மருந்து துப்பாக்கி, தோட்டா துப்பாக்கி கிடையாது, தோட்டா துப்பாக்கியெல்லாம் சமீபத்தில் இருந்தது. மருந்து போட்டு கடிச்சுட்டு இருந்தான். கடிச்சு வச்சுட்டு சட்டுன்னு என் வர சமயத்தில் இவனை சட்டுன்னு பயமுறுத்தி சட்டுன்னு சுட்டவானா. இப்போ வந்து சுட்டான், 2-3 தடவை சுட்டாங்க திருடர்கள் மரத்தில். இந்த மழை பெஞ்சதில் அதெல்லாம் நனைஞ்சு வச்சு இந்த மருந்தெல்லாம் பிசு பிசுங்கிறது திரும்பியும் கடிக்கிறான். ஐயோ சுவாமி, நான் வந்து மழை பெஞ்சதுக்காக நான் விஷயனே பிராணனே தைக்கிட்டேன் மழை பெஞ்சதுனால அப்படின்னு சந்தோஷப்பட்டான். நமக்கு கொடுக்கறது கஷ்டம் இல்லை, நல்லது நமக்கு சுவாமிக்கு பண்ணுறது அவருடைய சுபாவமான கருணை. அதை காட்டிலும் கருணை நமக்கு கெடுதலை கட்டுறது. நாம் ஏதோ கொஞ்சம் தான் பார்க்குறோம், அதுக்கு முந்தி தெரியாது பிந்தி தெரியாது. கொஞ்சம் தூரம் பார்க்குறப்ப இது கெடுதல் போகிற தோன்றது. முந்தி மீந்தி நிறைய திருக்காலமும் பார்த்தோம்னா கெடுதலே கிடையாது உலகத்தில். நமக்கு வர நல்லதையும் கெடுதலையும் என்ன நினச்சிக்குவாங்க. எந்த காலத்துலேயும் நமக்கு பந்துவாக இருந்து பாக்கி தாயாரெல்லாம் நமக்கு கொஞ்சம் காலம்னா காலமாயிடுவேன். எக்காலத்துலேயும் நமக்கு தாயாயும் தந்தையாயும் இருந்துருக்கிறது இந்த அம்மையப்பன் மொத்தம்தான். அவனை விட உறவு கிடையாது நமக்கு. உற்றாராருளரோ குற்றாலத்து எம்பெருமானின்னு உற்றாரத்திலும் கிடையாது நமக்கு. அவன் தான் உற்றார், அவன் தான் அன்பன். இந்த அன்பை தவிர பாக்கி எந்த விஷயத்தில் அவன் நினைச்சாலும் எதையோ மனசு ஏதாவது நினைச்சுட்டே இருக்கு. இதான்ற ரோக்கு பத்துட்டியோ ஏதாவது நினைச்சுட்டு இருக்கு. ஒன்று வெறும் நினைக்காம இருக்கல. இந்த நினைப்பெல்லாம் அவன் ஒரு நினைக்கிறதுக்காக நினைச்சாதான் மனசு உண்மையான ஒரு ஆனந்தத்தை அடையும். அது தவிர வேற ஆனந்தத்தை அடையட்டும் அடையாது போட்டோம், வேற காரியமே இல்லை. பாக்கி श्री चंद्रशेखर गुरुर् भगवान् शरण्ये, श्री चंद्रशेखर गुरुर् भगवान् शरण्ये, श्री चंद्रशेखर गुरुर् भगवान्